ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகநீதி பார்க்க போகிறோம். மகநீதியில் வந்துட்டு பாட்டியும் அவங்க அம்மாவும், அதாவது காவேரியோட அம்மாவும் இவங்க 2 பேரும் போயிட்டு அவங்க மாப்பிள்ளைக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. புது மாப்பிள்ளைக்கு ரம்பப்பரே வந்த யோகமாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, கண்ணால் அடுத்தினா ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிறது பொண்டாட்டி, பின்னாடி நிற்கிறது முன்னாள் காதலி, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் காற்று வாக்கில் 2 காதல் பண்ணிக்கிட்டு சுற்றுறாருங்க. டூ டு 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 அப்படின்னு சொல்லிட்டு இவர் டூயட் பாடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நின்னோம், இது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசலான்னு வந்து நிற்க, இப்போ விஜய் திடீர்னு இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே அப்படின்னு சொல்கிறாரு. டே என்னடாப்பா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இது வாலிப வயசு, இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. டே நல்லா வருவாடா நீ அப்படிங்கிற மாதிரிச்சு. இது ரொம்ப தப்பு, பாட்டி சொல்கிறத தட்டாதே அப்படிங்கிற மாதிரிச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுட்டு நான் காவேரி கூட்டிகிட்டு ஊர் சுத்த போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப, இவங்க அங்கே ஆஃபீஸில் போய் நிற்க, ஆஃபீஸில் உள்ள ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டாலே, ஏன் பொண்டாட்டி கில்லாடி ராணி அப்படி சொல்கிறாங்க. சரி இந்த பேருக்கெல்லாம் ஒன்றும் குறல, அடுத்து எங்கப்பா போனால் வீட்டுக்கு வந்தால் சொல்லுங்கள், நான் காவேரி கூட்டிகிட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அது எங்கடா சுற்ற போகிறீங்க, சுற்றி 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 பாட்டு வேற போட்டுட்ருக்காங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, இவங்க இங்கே வந்து அங்கே இருக்கிறதும் அவங்க அங்கே வந்து இங்கே இருக்கிறதும் மாற்றி மாற்றி சுற்ற விட்றீங்களாடா. இதை பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு காண்டாகுது, எப்படி சும்மா இல்லைங்க கொலை காண்டாகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்படா இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்ப்பீங்க, பார்க்க விடாமலே இப்படி சுற்றுறீங்களேடா. ஒரே டாப்பிக்கு ஒன்றும் இல்லை, இவங்க ஆஃபீஸ் வந்தால் அவங்க வீடு வராங்க, வீடு வந்தால் ஆஃபீஸ் வராங்க. அதுக்கப்புறம் இந்த காவேரின்ற பொண்ணு டொபுக்குன்னு ஹாஸ்பிட்டலில் போய் குதிக்குது. என்னம்மா நீ இப்படி பண்ணுறியம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் குமரன் வந்து ஆக்டிங்கில் பின்னி எடுக்கிறாருப்பா அப்படிங்கிற மாதிரி, எல்லாத்துலேயும் பின்னி எடுக்கிற ரொமான்ஸ்ல ஏன் பவிக்க இருக்க, அதுக்கு கங்கா இடம் கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி. சரி விடுங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. நான் என்னத்தை கண்டேன் இந்த திருப்பாச்சியில் நைட்டாக முடிய வெட்டின கதையை நான் என்னத்தை கண்டேங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, இந்த பையன் நான் வாழ்க்கையில் நல்லா இருந்தால் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஹாப்பினஸோட நம்ம கங்காவை போய் பார்க்குறாங்க நம்ம காவேரி. இன்னொரு பக்கம் யமுனாவை நினச்சி கவலைப்படுறாங்க அவங்க அம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்